இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தருகிறார்? நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோமா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் என்ன தருகிறார் என்று பார்க்கிற பொழுது சங்கீதம் 85 சங்கீதம் 12 வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார். அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளையே அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நன்மை செய்கிற தேவனாக இந்த உலகத்திலே ஆண்டவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நாம கூட அநேக வேளைகளிலே நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிராதா, ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்காதா என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாம் ஏங்குகிறோம், நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார் நன்மையானதை ஆண்டவர் தருவார். சில நேரங்கள்ல ஒரு சகோதரி தன்னுடைய மகளுக்கு திருமண காரியத்திற்காக அவங்க அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற பொழுது நிறைய அவங்களுக்கு அந்த சம்பந்தம் வருது. அப்போ அவங்க குழம்பி போகிறார்கள், ஆண்டவரே இதை நான் எது என் மகளுக்கு ஏற்ற துணை, நான் எப்படி இதை தெரிந்தெடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நான் நன்மையானதை உனக்கு தருவேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். அவருடைய பார்வைக்கு எது நலமானது, எது நன்மையானது, அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அவர்களோடு பேசின போது தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் என் மகளுக்கு நன்மையானதை தருவார் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபித்த பொழுது சரியானதை, நன்மையானதை ஆண்டவர் அவர்கள் பிள்ளைக்கு கொடுத்தார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக ஜெபிக்கிற, தேடுகிற, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன், நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். இன்னும் கூட நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு நன்மையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நன்மைதான் என்று சொல்லி முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எதுவுமே தானாக ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பவிப்பதில்லை. கர்த்தருடைய அனுமதியோடு கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சில காரியங்கள் ஒருவேளை நமக்கு அது தீமை போல தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒன்றை கொடுக்கிற பொழுது நிச்சயமாக அது நன்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்திலே எத்தனையோ பேர் கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். நம்ம யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையிலே அவர் ஜெபிக்கிற பொழுது அந்த தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க செல்ல வேண்டும் ஒரு பயத்தோடு, திகிலோடு அவர் காணப்படுகிற பொழுது, தேவரீர் உனக்கு நன்மை செய்வேன் என்று என் கூட நீர் சொன்னீரே ஆண்டவரே, இப்பொழுது இந்த பெரிய கூட்டத்தோடு ஏசா என்னை எதிர்க்க வருகிறான், நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அவர் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு நன்மை செய்வேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உனக்கு நன்மையானதை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் நன்மைகளை வைத்திருக்கிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நாம ஆண்டவரை ஏதாவது ஒரு நன்மை என் வாழ்க்கையில நடக்கட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கட்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது ஏற்ற வேளையிலே கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எந்த ஒரு வேலை காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நாம் அநேக நாட்கள், வருஷங்கள் காத்திருக்கலாம். திருமண காரியமானாலும், குழந்தை செல்வமானாலும், எந்த ஒரு காரியமானாலும் எல்லா நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு புறப்பட்டு வருகிறது. அவர் அறியாமல் எந்த நன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருவதில்லை. ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே எனக்கு நன்மையானதை தாரும். ஒருவேளை நான் எதை தெரிந்தெடுப்பது, எந்த வேலையை தெரிந்தெடுப்பது, எந்த பாதையை நான் தெரிந்தெடுப்பது என்று சொல்லி குழம்பி போயிருக்கலாம். கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நன்மையான பாதையை காட்டுவார், சரியானதை நமக்கு காட்டுவார், நமக்கு ஏற்றதை ஆண்டவர் தருவார். அந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்திலே காத்திருப்போம். ஒரு குழந்தை, 3 வயது குழந்தை தன்னுடைய தகப்பனிடத்திலே எனக்கு ஒரு கத்தி வேண்டும் என்று கேட்டதாம். அப்பொழுது தகப்பனார் அந்த குழந்தைக்கு கொடுக்க மறுக்கிறார். ஒரு 23 வருடங்கள் கழித்து அதே அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனாரிடத்திலே அந்த கத்தியை கேட்கிற பொழுது தகப்பனார் உற்சாகத்தோடு வாங்கி கொடுக்கிறார். திருமணமாகி தனி குடித்தனம் பிள்ளை போகும்போது மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொடுக்கிறார். ஆமா, அவளுக்கு தெரியும் இப்போ அது அவளுக்கு பிரயோஜனம், இப்போ அந்த பொருள் அவளுக்கு நன்மை, இது அவளுக்கு தேவை என்று சொல்லி அந்த தகப்பன் அறிந்திருக்கிறார். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த நன்மையை எப்பொழுது கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே நமக்கு நன்மையானதை தருவார்.
நமக்கு ஆசீர்வாதமானதை தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற பொழுது கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. நன்மையானதை உனக்கு தருவேன் என்று சொன்னீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்மைகளுக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நன்மையான ஈவுகளை ஆண்டவர் கட்டளையிட்டு சந்தோஷப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.